என் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியத்தை எத்தனை பேர் தினம் தினம் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன கெரியர், என்ன பிஸ்னஸ், என்ன ஜாப், என்ன பேஷன்னு தேடி தேடி பல வருஷங்கள் இழக்கிறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் என்ன பர்சீவ் பண்ணணும்னு தெரியலனா ஒரு விஷயத்தை மட்டும் பர்சீவ் பண்ணுங்கள். அது உங்களையே பர்சீவ் பண்ணுங்கள். முதல்ல உடல் ஆரோக்கியத்தை உருவாக்குங்க. உடம்பு சோர்வாக இருந்தால் எந்த பெரிய கனவும் நீண்ட நாட்கள் ஓடாது. அடுத்தது மனசை குணப்படுத்துங்க. கடந்த காலத்தில் நடந்த தோல்விகள், ஏமாற்றங்கள், உங்களை காயப்படுத்தின மனுஷங்களை இவங்களெல்லாம் சுமந்துக்கிட்டு எதிர்காலத்தை கட்டமைக்க முடியாது. அதனால் ஹீலிங் அப்படிங்கிறது வீக்னஸ் கிடையாது. அது ஒரு புதிய வாழ்க்கையோட ஆரம்பம். நெக்ஸ்ட்டு நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கோங்க. நேற்றை பற்றி கவலைப்படாதீங்க, நாளை பற்றி பயப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற சின்ன முன்னேற்றம் தான் நாளைக்கு பெரிய வெற்றி உருவாக்கும். அடுத்தது கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுங்கள். கான்ஃபிடன்ஸுங்கிறது பிறப்பிலேயே கிடைக்காது. நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக நிறைவேற்றும் போது தான் அது உருவாகும். காலையில் எந்திரிப்பேன்னு சொன்னால் எந்திரிங்க, ஒர்க் அவுட் செய்வேன்னு சொன்னால் ஒர்க் அவுட் செய்யுங்க, படிப்பேன்னு சொன்னால் படிங்க. ஏன்னா நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உலகம் உங்களை நம்ப ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. பலர் சக்ஸஸை தேடி ஓடுறாங்க. ஆனால் நீங்கள் உங்களை தினம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தா சக்ஸஸ் உங்களை தேடி வரும். ஒரு நல்ல கெரியர், நல்ல பிஸ்னஸ், நல்ல ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே ஒரு நல்ல மனிதர்கள் மேலே தான் கட்டமைக்கப்படுகிறது. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தெரியல, கவலைப்படாதீங்க. இன்னையிலிருந்து உங்களோட உடம்பை குணப்படுத்துங்க, உங்களோட மனசை குணப்படுத்துங்க, உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க, உங்களோட ஒழுக்கத்தை வளர்த்துக்கோங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கோங்க. ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் தேடிய பாதையை நீங்கள் உருவாக்கியிருக்க மாட்டீங்க. நீங்களே அந்த பாதையாக மாறியிருப்பீங்க. ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த முதலீடுங்கிறது உங்களுக்குள்ளே நீங்கள் செய்கிற முதலீடு தான். இனிய மாலை வணக்கம்.